Hello guys, welcome to Teatimetutors. Na Alpha. Write a Python program to calculate the average numbers in a list. So generally mathsல வந்து மீன் கால்குலேட் பண்ற மாதிரி தான் இந்த ஆவரேஜும். ஸோ மீன் கால்குலேட் பண்ண நாம என்ன பண்ணுவோம்? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 7, 5, 3, 1, 2 இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் வந்து இருக்கு. ஸோ இப்போ இதோட மீன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அப்போ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அதோட நாம டிவைட் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணலாம்னா 7 பிளஸ் 5 பிளஸ் 3 பிளஸ் 1 பிளஸ் 2 இதோட ஆன்சர் வந்து நமக்கு என்னவா இருக்கும்? 18. ஸோ 18 வந்து இந்த எல்லா எலமெண்ட்ஸையும் ஆட் பண்ணி நமக்கு கிடைச்ச ஆன்சர். இப்போ இதுல இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் 7, 5, 3, 1, 2 இந்த லிஸ்ட்ல வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு? 5. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 5ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 18 டிவைடட் பை 5 பண்ணும்போது நமக்கு என்ன மீன் வேல்யூ கிடைக்கும்னா 3.6. ஸோ இதான் வந்து நமக்கு மீன் வேல்யூ. இந்த மீன் வேல்யூவை தான் நாம ஆவரேஜ்னு சொல்றோம். ஸோ இது ரிலேட்டடா தான் நாம இப்போ ப்ரோக்ராமும் பார்க்க போறோம். இப்போ nங்கிற ஒரு வேரியபிள் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ n இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப். ஸோ இந்த மாதிரி நாம என்ன யூஸ் பண்றோம்னா நம்ம யூசர் கிட்ட இருந்து கெட் பண்றோம். ஸோ n இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் என்டர் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் டு பி இன்சர்டட். ஒரு லிஸ்ட்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் நாம இன்சர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு நாம வந்து யூசர் கிட்ட இருந்து கெட் பண்றோம். ஸோ கெட் பண்ண பிறகு நான் வந்து a இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் பிராக்கெட். ஸோ இது வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஒரு எம்டி லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு எம்டி லிஸ்ட். ஸோ வந்து இந்த மாதிரி ஹேஷ்டேக் போட்டு எழுதுனா இது வந்து ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே பார்த்திருப்போம். இப்போ a இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு நான் ஒரு எம்டி லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்றேன். இந்த எம்டி லிஸ்ட்குள்ளதான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா நம்பர்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ற அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து லூப்பிங். ஸோ வந்து ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ வந்து எதுக்காக நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்றோம்னா லூப்பிங்காக தான். ஒவ்வொரு எலமெண்டா யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணி அதை நாம இந்த ஏங்கிற லிஸ்ட்ல வந்து நாம ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ ஒவ்வொரு எலமெண்டா யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணி இந்த ஏங்கிற லிஸ்ட்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்றோம். ஸோ ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இப்போ 0, n கொடுத்திருக்கேன்ல, இந்த 0ங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ நமக்கு முன்னாடியே தெரியும் நம்ம இண்டெக்ஸ் எலமெண்ட்னா 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 0ல இருந்து அண்ட் தென் வந்து என்னன்னா வந்து இங்க நம்ம யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணோம்ல எவ்வளவு எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணோம்னு சொல்லிட்டு அதான் வந்து இங்க n. ஸோ வந்து ஃபார் லூப் மெயினா சின்டாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, கோலன் போட்டு கண்டிப்பா எண்ட் பண்ணிருக்கணும். ஸோ இந்த ஃபார் லூப்குள்ள வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து எலம். ஸோ எலம் மீன்ஸ் எலமெண்ட் தான். ஸோ எலம் இஸ் ஈக்குவல் டு திரும்ப இங்க வந்து நம்ம என்னங்கிற வேரியபிள் எதுக்காக டினோட் பண்ணோம்? எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நாம ஆட் பண்ணணும். வேரஸ் வந்து இந்த லைன் வந்து எதுக்காகனா எலம் இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் த எலமெண்ட்ஸ் டு பி இன்சர்டட். இந்த லைன் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னா என்னென்ன எலமெண்ட்ஸ் என்னென்ன நம்பர்ஸ் வந்து நம்ம அந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணணும் அதையும் நம்ம என்ன பண்றோம்னா யூசர் கிட்ட இருந்து கெட் பண்றோம். அண்ட் வந்து இப்போ ஏ டாட் அப் அண்ட் ஆஃப். ஸோ அப் அண்ட் நாம வந்து லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் அந்த வீடியோலயே பார்த்திருப்போம். அப் அண்ட் அந்த பில்டின் ஃபங்க்ஷன் வந்து அப்பங்கிறது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன். ஸோ அது வந்து நம்ம பில்டின் மெத்தட். ஸோ அந்த மெத்தடை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னா ஒரு லிஸ்ட் இருக்குன்னா அந்த லிஸ்ட்ல எலமெண்ட்ஸை வந்து லாஸ்டா ஆட் பண்ண, ஸோ எண்ட்ல ஆட் பண்ண வந்து இப்போ வந்து ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல வந்து 1, 2ன்னு இருக்கு. அந்த லிஸ்ட்ல நான் வந்து 3 வந்து 2க்கு அப்புறம் ஆட் பண்ணணும்னா இந்த மாதிரி அப்பெண்டுங்கிற மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எலமெண்ட்டை ஒரு லிஸ்டோட எண்ட்ல ஆட் பண்ணதான் நம்ம வந்து இந்த அப்பெண்ட் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏ டாட் அப்பெண்ட்னா இந்த ஏங்கிற லிஸ்ட்ல தான் நான் என்ன பண்ண போறேன்? எலமெண்ட்ஸை அப்பெண்ட் பண்ணி ஆட் பண்ண போறேன். ஸோ இதோட இந்த ஃபார் லூப் வந்து ஓவர். இப்போ என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம எதுக்காக இந்த ப்ரோக்ராம் போடுறோம்? ஆவரேஜ்
கால்குலேட் பண்றதுக்காக ஒரு லிஸ்ட்ல வந்து ஆவரேஜ் எலமெண்ட்ஸ் அந்த எலமெண்ட்ஸோட ஆவரேஜை கால்குலேட் பண்றதுக்காக தான். ஸோ இப்போ வந்து ஏவிஜினா வந்து ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஏ டிவைட் பை என். ஸோ நம்ம இப்போ முன்னாடியே பார்த்தோம். ஸோ என்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அந்த எலமெண்ட்ஸோட சம்ம வந்து ஆட் பண்ணிட்டு அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அப்போ சம் ஆஃப் ஏன்னா ஏங்கிற லிஸ்ட் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை எவ்வளோ எலமெண்ட்ஸ், அதுக்காக தான் இது. ஸோ ஏங்கிற லிஸ்ட நம்ம சம் பண்ணிட்டு, ஸோ சம்ங்கிறதும் ஒரு பில்டின் மெத்தட் தான் இங்க. ஸோ அந்த லிஸ்ட வந்து நம்ம சம் பண்ணிட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸால என்ன பண்றோம்னா டிவைட் பண்ண போறோம். ஸோ அதுக்கான லைன் தான் இது. print of average of elements in the list. ஸோ வந்து நம்ம ஃபைனலா என்ன பண்ண போறோம், நம்மளோட கால்குலேஷன் பார்ட்லாம் இங்க ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வரப்போற அவுட்புட்டை நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஆவரேஜ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த லிஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆவரேஜ் கமா 2. ஸோ இந்த இடத்துல இந்த மெத்தட் வந்து நாம எதுக்காக யூஸ் பண்றோம்னா, ஜஸ்ட் நாம இந்த மெத்தட் யூஸ் பண்ணாம ஆவரேஜ் மட்டும் டினோட் பண்ணலாம். ஸோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னா தெரிஞ்சுக்கோங்க, மேபி வைவால கேட்கலாம், இல்ல பின்னாடி உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ரவுண்டுங்கிறது அதுவும் ஒரு பில்டின் மெத்தட் தான். ஸோ பைத்தான் வந்து நிறைய பில்டின் மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ரவுண்டு ஒன் ஆஃப் த பில்டின் மெத்தட்ஸ். ஸோ இந்த ரவுண்டுங்கிறது ஒரு பில்டின் மெத்தட். எதுக்காக நாம யூஸ் பண்ணுவோம்னா ரவுண்ட் ஆஃப்காக. ஸோ ரவுண்ட் ஆஃப்காக வந்து இந்த ரவுண்ட் ஆஃப்னா இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 9.7 இருக்கு. ஸோ 9 டெசிமல் பாயிண்ட் 7 இருக்கு. அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 10ன்னு கிடைக்கும். ஸோ டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க நம்பர் வந்து 5 விட கிரேட்டர் தேனா இருந்தா அதை ப்ரீவியஸா அந்த ஹோல் நம்பர் கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ 9.7னா நம்ம வந்து 10ன்னு எழுதுவோம். சிமிலர்லி இந்த ஆவரேஜ் எனக்கு கால்குலேட் பண்ணும்போது டெசிமல் பாயிண்ட்ல கிடைச்சிடுச்சுன்னா அதை ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்காக நாம யூஸ் பண்ற மெத்தட் தான் இந்த ரவுண்ட் அப்படிங்கிற பில்டின் மெத்தட். ஸோ நமக்கு கிடைச்ச ஆவரேஜ் கமா 2னா வந்து எவ்வளோ டெசிமல், சப்போஸ் எனக்கு வந்து 9.7 கிடைக்காம போலாம், அதுக்கு பதிலா 2.3145 இந்த மாதிரி 4 டெசிமல் பாயிண்ட் வந்து கிடைச்சதுன்னா நான் இந்த இடத்துல நான் வந்து 2ன்னு கொடுத்ததால ஸோ 2.315 அப்ப நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் 2 டிஜிட்ஸ்க்கு. அப்போ 2.31 அது மட்டும் தான் எனக்கு அவுட்புட்ல கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். enter the number of elements to be inserted. எவ்வளோ எலமெண்ட்ஸ் வந்து எனக்கு அந்த லிஸ்ட்ல இருக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5ன்னு கொடுக்குறேன். ஸோ என்னென்ன எலமெண்ட்ஸ் இப்போ அந்த லிஸ்டோட சைஸ் வந்து 5. அப்போ என்னென்ன எலமெண்ட்ஸ் இப்போ இன்சர்ட் பண்ணணும் உங்களுக்குன்னு கேக்குறாங்க. நான் 1 3 6 7 8 இவ்வளோ எலமெண்ட்ஸ் வந்து இன்சர்ட் ஆகணும்னு கொடுக்குறேன். அப்போ இதோட ஆவரேஜ் வந்து நெக்ஸ்ட் நான் என்டர் கிளிக் பண்ணோடனே வந்து கிடைக்கும். இதோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 5.0. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி நமக்கு கிடைச்ச அவுட்புட் தான் இந்த 5.0. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கான அவுட்புட். திரும்ப ஒரு டைம் நான் சொல்றேன், ஆவரேஜ் கமா 2. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப்ங்கிறது ஒரு பில்டின் மெத்தட். நம்ம எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்னா ரவுண்டிங் ஆஃப்காக. ஸோ இப்போ 9.7 இருக்கு, 9 டெசிமல் பாயிண்ட் 7 இருக்கு. அதை வந்து நீங்க எப்படி ரைட் பண்ணுவீங்க? ஸோ 9.7 இருக்கு, இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நம்ம இதை 10ன்னு ரைட் பண்ணிக்கலாமா? ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு 7 இருக்கு. இந்த இடத்துல எனி நம்பர் கிரேட்டர் தேன் 5 இருந்துச்சுன்னா நம்ம அதை பிஃபோரா 1ஆல ஆட் பண்ணிப்போமா? ஸோ 9.7னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து 10. ஸோ இதே வந்து நான் ஆவரேஜ் கமா 2ன்னு வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா ஆவரேஜ் கமா 2 நான் ஏன் யூஸ் பண்ணிருக்கேன்னா, சோ இது வந்து நம்மளோட வேரியபிள், நம்ம ரிசல்ட் ஸ்டோர் ஆகுற வேரியபிள் இதுதான். நமக்கு வர அவுட்புட் ஸ்டோர் ஆகுற வேரியபிள் ஆவரேஜ்ங்கிற வேரியபிள். அண்ட் வந்து 2னா என்னன்னா 2 டெசிமல் பாயிண்ட் வரைக்கும் எனக்கு ரவுண்ட் ஆஃப் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு 2.33456 இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கு உங்களுக்கு.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணும்போது ஆன்சர் கிடைச்சிருக்குன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா நான் 2ன்னு கொடுத்துருக்கேன்ல அதனால 2 இந்த டெசிமல் பாயிண்ட்டை தாண்டி ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட்டை தாண்டி 1 and 2 ஸோ 2 டெசிமல் வேல்யூஸ் தான் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். அப்போ ஆவரேஜ் கமா 2ன்னு கொடுக்கும்போது எனக்கு அவுட்புட் வந்து 2.33ன்னு வந்து கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து நான் ஆவரேஜ் கமா 2ன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த இடத்துல நீங்க ரவுண்ட் ஆஃப் யூஸ் பண்ணாம ஜஸ்ட் வந்து ஏவிஜே யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ நீங்க நாளைக்கு ரன் பண்ணி பாக்குற ப்ரோக்ராம் வந்து உங்க விஷ் தான், உங்களோட ஐடியாலஜி தகுந்த மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல நீங்க ரவுண்ட் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஜஸ்ட் வந்து ஏவிஜி இப்படியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இப்ப ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணணும்னு கேட்டிருக்கு. ஸோ நான் வந்து 5 நான் கொடுக்குறேன். ஸோ 1 3 6 7 8. ஸோ அதோட ஆவரேஜ் வந்து 5.0. ஸோ இதுக்கும் உங்களுக்கு ஆவரேஜ் கிடைக்கும். Thanks for watching. Keep on supporting us. Happy learning.